ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருப்பா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் வேண்டுதல நீ நிறைவேத்திட்ட. சூர்யா சரை என் கண்ணில் காட்டிட்ட. கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க அவரை பார்க்க முடியாமலே போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல அவரை கொண்டு வந்து எல்லாத்தையும் மாத்திட்ட. எனக்கு இருந்ததெல்லாம் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி தான். என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவ்வளோ அக்கறையா அன்பா இருந்து பாத்துக்கிட்டவர் சூர்யா சார். இந்த உலகத்துல எந்த புருஷனும் அவ்வளோ ஈஸியா செய்ய துணியாத ஒரு விஷயத்த எனக்காக செஞ்சாரு. இத்தனைக்கும் அவர் எனக்கு முதலாளி கூட. அவரு நினைச்சிருந்தா இவ ஒரு வேலைக்காரி தானே, நாம இவ்ளோ தூரத்துக்கு இறங்கி போய் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா தன்னோட எல்லா பெருமையையும் விட்டு கொடுத்து என் மேல இருக்கிற அன்புக்காக மட்டும் நின்னாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கிற நேரத்துல நான் பக்கத்துல இல்லைன்னா அது தப்பாயிடும்ல, விட்டு போன மாதிரி ஆயிடும்ல. அந்த பயம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நல்ல வேலை அவரை பார்த்துட்டேன். ஒருவேளை சூர்யா சாரை பார்க்க முடியாம இங்க இருந்து கிளம்புற சூழ்நிலை வந்திருந்தா வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருப்பேன். சூர்யா சாருக்கு சீக்கிரமாவே உடம்பு குணமாகணும். அவர் பழைய மாதிரி துருதுருன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடணும். அவருக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அதை எனக்கு கொடு. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, நான் தாங்கிக்குவேன். பாவம் சூர்யா சார் இதெல்லாம் தாங்க மாட்டாரு. ஏன் நந்தினி நீ இப்படி இருக்க? என்ன சார்? இந்த மாதிரி அன்பா பாசமா அக்கறையா பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல தெரியுமா? எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு நோக்கம், நிறைய வன்மம். அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கவனிச்சுக்கிறோம்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே வாமிட் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளெல்லாம் என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நந்தினி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். இத்தனை நாளா நீ ஏன் என்ன பார்க்க வரவே இல்லை? சொல்லு நந்தினி. வீட்டில் தானே இருந்த. நான் உன் பேரை சொல்லி நந்தினி நந்தினின்னு கத்துனதெல்லாம் உனக்கு கேட்டிருக்கோம்ல. அப்புறம் ஏன் நந்தினி நீ வரவே இல்லை? நான் உன்னை எவ்வளவு தேடினேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல கேட்டேன், அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண் முழிக்கிற ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னைதான் கேட்டேன். நீ இல்ல இல்ல இல்லன்னு திரும்ப திரும்ப அதை தான் சொன்னாங்க. ஆரம்பத்துல நான் அதெல்லாம் நம்பல. ஆனா நம்ம விஜய் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான்
நம்புறதை விட எனக்கு வேற வழியே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா இப்ப பார்த்தா நீ இங்க தான் இருக்க. நந்தினி, என்ன நடந்துச்சுங்க சொல்லு நந்தினி. உன்னை இங்கேயே வச்சுக்கிட்டு எல்லாரும் ஏன் போய் சொன்னாங்க? சரி, அதெல்லாம் விடு. ஆனா முக்கியமா அந்த விஜய் வந்து ஏன் நீ இங்க இல்ல, உன் வீட்டுக்கு போயிட்ட, நீ இனிமே வரமாட்டேன்னு சொன்னா நந்தினி. சொல்லு நந்தினி, என்னாச்சு? இது எல்லாத்தையும் விட ஏன் நீ முக்கியமா என் பக்கத்திலேயே வராம இருந்த? ஏன் வரல நந்தினி? ஏன் நந்தினி? சொல்லு நந்தினி. நான் தான் கேக்குறேன்ல, எதனாலன்னு சொல்லு நந்தினி. எதனால நீ என் ரூம் பக்கமே வரல? நீ வருவன்னு நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ என் பக்கத்துல வந்து நிப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லை நந்தினி. ஏன் நந்தினி? ஐயா, எப்படிங்க வரும் அந்த புள்ள? அந்த 4 பேர் சேர்ந்தா நந்தினி வாயை அடைச்சு விட்டாங்களே, அப்புறம் எப்படி வரும்? அண்ணா நீங்க நந்தினி, நீ பேசாம இரு. நீ எப்ப பார்த்தா என் வாயை அடைக்கிற வேலை வச்சுக்காத. நான் இதையெல்லாம் சின்ன இடத்துல சொல்லத்தான் செய்வேன். சார் நீங்க இதை குடிங்க. அண்ணா நீங்க போங்க, நீ இரு. எதுவா இருந்தாலும் அப்புறம். சரிதான். கல்யாணம் ஐயா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே கிளியரா எனக்கு சொல்லு. சொல்றேங்கய்யா, நீங்க கேட்டுதானே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், பிற்காலத்தில் வாழும்போது அந்த பிள்ளைய நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. ஐயா, நீங்க ஆஸ்பத்திரியிலேருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற விஷப்பூச்சிக்க எல்லா சூழ்ச்சியும் பண்ணிட்டாங்கய்யா. இதுல பெரிய வேற ஊருக்கு போயிட்டாரா, அப்புறம் நீங்க வேற படுத்த படுக்கையா எந்திரிக்க முடியாம கிடக்குறீங்க. இந்த நேரத்தை அவங்க சாதகமா பயன்படுத்தி நந்தினியை வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்து இந்த புள்ள ஊரை விட்டு போயிருச்சு, உங்களை நம்ப வைக்க போய் சொல்லியிருக்காங்க. சரி, நாங்க யாராவது பெரிய கிட்ட போன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா 2 பேர் போனையும் புடுங்கி வச்சு விட்டாங்க. ஐயா, இதுல எந்த பாவம் அறியாத விஜய் தங்கச்சும் விவேக் தம்பியும் இவங்க விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டாங்க. விவேக் தம்பி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அடின்னு அடிச்சு துவைச்சு, பாவமே அந்த புள்ள வேற வழி இல்லாம இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, புருஷனை காப்பாத்த வழி தெரியாம உங்ககிட்ட இவங்க கட்டாயத்து போய் சொல்லிடுச்சியா. அப்புறம் எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். எங்க கண்ணு முன்னாடி தான் எல்லா அக்கிரமும் அட்டுழியமும் நடக்குது. ஆனா இங்க நடக்கிற உண்மையை யாருக்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா சொல்ல முடியாம 2 பேரும் குழப்பத்தில் இருந்தோம்யா. நந்தினியம்மா பாவையா, மனசு ரொம்ப உடஞ்சு போச்சியா. நீங்க நந்தினி கத்துறப்பெல்லாம் அந்த பிள்ளையோட மனசு ரொம்ப துடிச்சு போச்சியா. அப்புறம் ஐயா, நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்று மட்டும் நீங்க அரை மணி நேரம் லேட்டா வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தங்கச்சி நந்தினியா ஊரை விட்டு கடத்திருப்பாங்கய்யா. அதுக்கான ஆளு வேணும் செட்டப்போட ரெடியா இருந்தாங்க. நந்தினி, இவ்வளவு நடந்திருக்கா நந்தினி? சார் என்ன ஹாலுக்கு கூட்டிட்டு போ. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நந்தினி, என்ன ஹாலுக்கு கூட்டிட்டு போக முடியுமா இல்லையா? இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க சார். நந்தினி, இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு, மறுபடியும் சண்டைலாம் வேண்டாம். நந்தினி, நான் சொல்றத கேளு. கூட்டு போக முடியுமா முடியாதா? சார் உங்களுக்கு காயம் இன்னும் ஆறல சார். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிளட் வந்தாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, நானே எந்திரிச்சு ஐயோ சார், வேண்டாம் இருங்க நானே கூட்டிட்டு போறேன்.